वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 44 मारीचवधः मारीचनै कोल्वदु चतुश्चत्वारिंशः सर्गः 44வது सर्गम् मारीचवधः मारीचनै कोल्वदु तथा तो तम् समादिश्य भ्रातरं रघुनन्दनः भबन्धासिं महातेजा जाम्बूनदमयत्सरुम् महातेजा महापराक्रमशालियाय रघुनन्दनः श्रीरामर्तं भ्रातरम् अंदतंबिक्के तथा तो मेर्कंडवर समादेश्य कट्टளையிட்டுவிட்டு ஜாம்பூன தமயத்சகம் பொற்பிடியுள்ள அசிம்பாளே பபந்த கட்டிக்கொண்டார். மகாபராக்கிரமசாலியாகிய ஸ்ரீராமர் அந்த தம்பிக்கு மேற்கண்டவாறு கட்டளையிட்டுவிட்டு பொற்பிடியுள்ள வாளை கட்டிக்கொண்டார். ततस्त्रयवणतं चापम् आदायात्मविभूषणम् आबध्य च कलापौ द्वौ जगामोदग्रविक्रमः उदग्रविक्रमः மகாபிரசித்தி பெற்ற சூரராகிய அவர் ததः அப்பொழுது ஆத்ம விபூஷணம் தனக்கு அலங்காரமாய் விளங்கும் திரையவனத்தம் மூன்றிடங்களில் வளைந்துள்ள சாப்பம் கோதண்டத்தை ஆதாய கையில் எடுத்துக்கொண்டு தோ இரண்டு கலாபௌச்ச அம்புரா தூணிகளையும் ஆபத்திய கட்டிக்கொண்டு ஜகாம புறப்பட்டார். மகா பிரசித்தி பெற்ற சூரராகிய அவர் அப்பொழுது தனக்கு அலங்காரமாய் விளங்கும் மூன்றிடங்களில் வளைந்துள்ள கோதண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இரண்டு அம்புரா தூணிகளையும் கட்டிக்கொண்டு புறப்பட்டார். தம் வஞ்சயானோ ராஜேந்திரம் ஆவ்ரஜந்தம் நிரீக்ஷ்யவை बभूवान्तर्हितस्त्रासात् पुनः सन्दर्शने भवत्. ராஜேந்திரம் மன்னர்க்கு மன்னராகிய தம் அவரை ஆவ்ரஜந்தம் புறப்பட்டு வருகின்றவராய் நிரீக்ஷிய கவனித்து வஞ்சயானக ஏமாற்றுகிறதாய் திராசாத் நடுக்கத்தால் அந்தரிதக கண்களுக்கு புலப்படாததாய் பபுவ இருந்தது. புனகாவை சில சமயங்களிலோ சந்தர்ஷனே கண் பார்வையில் அபவத் இருந்தது. மன்னர்க்கு மன்னராகிய அவரை புறப்பட்டு வருகின்றவராய் கவனித்து ஏமாற்றுகிறதாய் நடுக்கத்தால் கண்களுக்கு புலப்படாததாயிருந்தது. சில சமயங்களிலோ கண் பார்வையில் இருந்தது. பத்தாசேர் தனுராதாய பிரதுத்ராபயதோ மிருகா. பத்தாசிகி கத்தியை கட்டிக் கொண்டிருந்த அவர் தனுசை ஆதாய எடுத்துக்கொண்டு மிருகா மான் யதா இருந்தவிடத்திற்கு பிரதுத்ராவ ஓடினார். கத்தியை கட்டிக் கொண்டிருந்த அவர் தனுசை எடுத்துக்கொண்டு மான் இருந்தவிடத்திற்கு ஓடினார். தம் பஷ்யதி ஸ்ம ரூபேன द्योतमानम् इवाग्रतः अवेक्ष्य धावन्तं धनुष्पाणिं महावने अतिवृत्तं मिषोपातालोभयाणं कदाचन शङ्कितं तु समुद्रान्तम् उत्पतन्तम् इवाम्बरे दृश्यमाणम् अदृश्यं च वनोद्देशेषु केषुचित्
छिन्नाभ्रैरिव संवितं शारदं चन्द्रमण्डलम् तं मदैरूपेण उर्वत्तालग्रतः கண்மொண்த்யோத்தமானம் இவ ஒளிமயமாய் விளங்குகிறது போலவும் மகாவனே பெரும் காணில் தனுஷ்பாணிம் வில்லை தரித்த தன்னை அவேக்ஷிய திரும்பி பார்த்து கொண்டே தாவந்தம் ஓடுவதாயும் ஈஷாபாணத்தின் பாத்தாத் வீழ்ச்சியிலிருந்து அதிவிருத்தம் விலகியிருப்பதாயும் கதாச்சன ஒரு சமயத்தில் லோபயானம் ஆசை காட்டுகிறதாயும் சங்கிதம் தோ சந்தேகம் கொண்டதாய் சமுத்பிராந்தம் மிக கலக்கம் கொண்டதாயும் அம்பரே ஆகாசத்தில் உற்பத்தந்தம் இவை எழும்பிக் குதிக்கிறது போலிருக்கிறதாயும் வனோத்தேசேஷோ வனப்பிரதேசங்களில் கேஷுச்சித் சிலவிடங்களில் சின்னாப்ரேகி கண்டமாயுள்ள மேகங்களால் சம்பீத்தம் மூடுண்ட சாரதம் சரத்காலத்திய சந்திரமண்டலம் இவ சந்திரமண்டலத்தை போலவே திருஷ்யமானம் புலனாகிறதாயும் அத்ருஷ்யம் ச புலனாகாது மறைந்ததாயும் பஷ்யதி ஸ்ம கவனித்தார். அதை உருவத்தால் கண்முன் ஒளிமயமாய் விளங்குகிறது போலவும் பெரும் காணில் வில்லை தரித்த தன்னை திரும்பி பார்த்து கொண்டே ஓடுவதாயும் பாணத்தின் வீழ்ச்சியிலிருந்து விலகியிருப்பதாயும் ஒரு சமயத்தில் ஆசை காட்டுகிறதாயும் சந்தேகம் கொண்டதாய் மிக கலக்கம் கொண்டதாயும் ஆகாசத்தில் எழும்பி குதிக்கிறது போலிருக்கிறதாயும் வனப்பிரதேசங்களில் சிலவிடங்களில் கண்டமாயுள்ள மேகங்களால் மூடுண்ட சரத்காலத்திய சந்திரமண்டலத்தை போலவே புலனாகிறதாயும் புலனாகாது மறைந்ததாயும் கவனித்தார். முகூர்த்தாதேவ தத்ருஷே முகூர்தூராத் பிரகாசத்தே முகூர்த்தாத் ஏவ ஒரு க்ஷணப்பொழுது தத்ருஷே காணப்பட்டது முகுஹு அடிக்கடி தூராத் வெகு தூரத்தில் பிரகாசத்தே விளங்கிற்று. ஒரு க்ஷணப்பொழுது காணப்பட்டது அடிக்கடி வெகு தூரத்தில் விளங்கிற்று. தர்ஷனாதேவம் ஸ்வபாகர்ஷதர்ஹகவம் சுதூரம் ஆஶ்ரமஸ்ய மாரீச்சோ மிருகதாம் கதமானுருவம் கொண்ட சக மாரீச்சக அந்த மாரீச்சன் ராகவம் ஸ்ரீராமரை ஏவம் இப்படியாய் தர்ஷனாத் பார்வையில் இருப்பதாலும் அதர்ஷனாத் பார்வையில் இல்லாமையாலும் அஸ்ய ஆஶ்ரமஸ்ய இந்த ஆஶ்ரமத்திற்கு சுதூரம் வெகு தூரமாகவே அபாகர்ஷத இழுத்துவிட்டான். மானுருவம் கொண்ட அந்த மாரீச்சன் ஸ்ரீராமரை எப்படியாய் பார்வையில் இருப்பதாலும் பார்வையில் இல்லாமையாலும் இந்த ஆஶ்ரமத்திற்கு வெகு தூரமாகவே இழுத்துவிட்டான். ஆசேத் க்ருத்தஸ்து காக்குஸ்தோ விவசஸ்தேன மோஹிதः அதாவதஸ்தே சுஷ்ராந்தச்ಛಾಯಾಮಾಶ್ರಿತ್ಯ ஷாத்வலே. காக்குஸ்தः ஸ்ரீராமர்த்தேன அதால் மோஹிதः தூ ஆசை காட்டி ஏமாற்றப்பட்டவராக இருந்தமையால் விவசக மெய்மறந்து க்ருத்தக திரு உள்ளம் சீரினவராகி ஆசீத்திருந்த சுஷ்ராந்தக அத கோபம் தணிந்தவராகிய பின்னர் ஷாத்வலே புல்தரையில் சாயாம் நிழலை ஆசிரித்திய அடைந்து அவத்தஸ்தே சற்று காத்து நின்றனர்.
ஸ்ரீராமரதால் ஆசை காட்டி ஏமாற்றப்பட்டவராக இருந்தமையால் மெய்மறந்து திருவுள்ளம் சீறினவராகி இருந்தார். கோபம் தணிந்தவராகிய பின்னர் புல்தரையில் நிழலை அடைந்து சற்று காத்து நின்றனர். சத்தமுன்மாதயாமாச மிருகாரூபோ நிஷாச்சரः மிருகை பரிவృतो வன்யேரதூராத் பிரத்யேத்ருஷ்யத. நிஷாச்சரः அரக்கனாகிய மிருகரூபः மானுருவம் கொண்ட சாது தம் அவரை உன்மாதயாமாச பின்வருமாறு வஞ்சித்தது. வன்யைஹி மிருகைஹி காட்டுமான்களால் பரிவிருத்தா சூழப்பட்டதாய் அதூரா சமீபத்திலேயே பிரத்யத்ருஷ்யத திடீரென்று காணப்பட்டது. அரக்கனாகிய மானுருவம் கொண்ட அது அவரை பின்வருமாறு வஞ்சித்தது. காட்டுமான்களால் சூழப்பட்டதாய் சமீபத்திலேயே திடீரென்று காணப்பட்டது. கிரஹீத்து காமம் திருஷ்ட்வைவ புனரேவாப்யதாவத தத்க்ஷணாதேவ சந்த்ராசாத் புனரந்தரிதோபவத். கிரஹீத்து காமம் பிடிக்க உத்தேசம் கொண்டவரை திருஷ்ட்வாயேவ கவனித்ததுமே புனாயேவ மீளவும் அபியதாவத் திரும்பி ஓடிற்று. தத்க்ஷணாதேவ அந்த க்ஷணத்திலேயே சந்த்ராசாத் நடுக்கத்தால் புனகா மீண்டும் அந்தர்ஹிதா கட்புலன் ஆகாததாய் அபவத் இருந்தது. பிடிக்க உத்தேசம் கொண்ட அவரை கவனித்ததுமே மீளவும் திரும்பி ஓடிற்று. அந்த க்ஷணத்திலேயே நடுக்கத்தால் மீண்டும் கட்புலனாகாததாயிருந்தது. புனரேவ ததோ தூராத் விருக்ஷஷண்டாத் விநிஸ்ருதம் திருஷ்ட்வா ராமோ மஹதேஜஸ்தம் ஹந்தும் கிருத நிஷ்சயः. ததः பிறகு மகாதேஜாக மகத்தான ஆற்றலுடைய ராமः ஸ்ரீராமர் தம்மதை புனः ஏவ மீளவும் தூராத் வெகு தூரத்தில் விருக்ஷஷண்டாத் அடர்ந்த மரச்சோலை நின்று வினிஸ்ருதம் வெளிவருவதாய் திருஷ்ட்வா கவனித்து ஹந்தும் கொல்ல கிருத நிஷ்சயः தீர்மானித்தார். பிறகு மகத்தான ஆற்றலுடைய ஸ்ரீராமரதை மீளவும் வெகு தூரத்தில் அடர்ந்த மரச்சோலை நின்று வெளிவருவதாய் கவனித்து கொல்ல தீர்மானித்தார். பூயஸ்து ஷரமுத்ருத்ய கபிதஸ்தத்ர ராகவः சூரியரஷ்மே பிரதீகாசம் ஜ்வலந்தம் ஹரிமர்தனம் சந்தாய சுத்ருடே சாப்பே விக்ருஷ்ய பலவத்பலி. தமேவ மிருகமுத்திஷ்ய ஜ்வலந்தமிவ பன்னகம் முமோச்ச ஜ்வலிதம் தீப்தம் அஸ்திரம் பிரம்ம விநிர்மிதம். தத்ர அதன் பின்னர் பலி ராகவः பலவானாகும் ஸ்ரீராமர் பூயக தோ முன்னிலும் அதிகமாய் குபிதः திருவுளம் சீரி சூரிய ரஷ்மி பிரதீகாசம் சூரிய கிரணங்களை நிகர்த்து ஜுவலந்தம் ஜுவலித்து கொண்டு ஹரிமர்தனம் சத்ருக்களை அழிக்க வல்ல ஷரம்பாணத்தை உத்ருத்ய எடுத்து பலவத் வேண்டிய மட்டும் விக்ருஷ்ய இழுத்து சுத்ருடே மகா உறுதியான சாப்பே சந்தாய வில்லில் போட்டி பிரம்ம விநிர்மிதம் பிரம்ம மந்திரத்தால் அபிமந்திரிக்கப்பட்டு தீப்தம் ஒளி கொண்டு ஜுவலித்தம் அக்னியை கக்கும் அஸ்திரம் அஸ்திரத்தை ஜுவலந்தம் விஷத்தை கக்குகிற பன்னகம் இவ பாம்பை போலிருக்கிற
தம் மிருகம் ஏவ அந்த மானையே உத்திஷ்ய முமோச்ச குறிவைத்து எய்தார். அதன் பின்னர் பலவானாகும் ஸ்ரீராமர் முன்னிலும் அதிகமாய் திருவுளம் சீறி சூரிய கிரணங்களை நிகர்த்து ஜுவலித்து கொண்டு சத்ருக்களை அழிக்க வல்ல பாணத்தை எடுத்து வேண்டிய மட்டும் இழுத்து மகா உறுதியான வில்லில் பூட்டி பிரம்ம மந்திரத்தால் அபிமந்திரிக்கப்பட்டு ஒளி கொண்டு அக்னியை கக்கும் அஸ்திரத்தை விஷத்தை கக்குகிற பாம்பை போல் இருக்கிற அந்த மானையே குறிவைத்து எய்தார். ஷரீரம் மிருகரூபஸ்ய விநிர்பித்ய ஷரோத்தமः மாரீச்சஸ்யைவ ஹ்ருதயம் பிபேதாஷனி சந்நிபः. அஷனி சந்நிபः இடிக்கு ஒப்பான ஷரோத்தமः பாணங்களில் சிறந்தது. மிருகரூபஸ்ய மானுருவம் கொண்டிருந்த மாரீச்சஸ்ய மாரீச்சனுடைய ஷரீரம் உடலை விநிர்பித்ய கிழித்து கொண்டு ஹிருதயம் ஏவ ஹிருதயத்தையும் பிபேத பிளந்தது. இடிக்கு ஒப்பான பாணங்களில் சிறந்தது மானுருவம் கொண்டிருந்த மாரீச்சனுடைய உடலை கிழித்து கொண்டு ஹிருதயத்தையும் பிளந்தது. தாளமாத்திரம் மத்தோத்ப்ளுத்யே ன்யப்பத்தத்ஸ ஷராதுரः வினதன் பைரவம் நாதம் தரண்யாமல்பஜீவிதः. ஷராதுரः பாணத்தால் தாக்கப்பட்ட சஹாவன் அத அப்பொழுது பைரவம் பயங்கரமான நாதம் பேரொலியை வினதன் இட்டு கொண்டு தாளமாத்திரம் பனைமர உயரம் உத்ப்ளுத்திய கிளம்பி அல்பஜீவிதः குற்றுயிருடன் இருப்பவனாய் தரண்யாம் தரையில் நியபத்தத் விழுந்தான். பாணத்தால் தாக்கப்பட்ட அவன் அப்பொழுது பயங்கரமான பேரொலியை இட்டுக்கொண்டு பனைமர உயரம் கிளம்பி குற்றுயிருடன் இருப்பவனாய் தரையில் விழுந்தான். மிரியமாணஸ்து மாரீச்ச ஜஹௌதாம் கிருத்ரிமாம் தனம் ஸ்மிருத்வா தத்வச்சனம் ரக்ஷோ தத்யௌ கேனத்தோ லக்ஷ்மணம் இஹ பிரஸ்தாபயேத் சீதா தாம் ஷோண்யே ராவணோ ஹரேத். மாரீச்சः மாரீச்சன் மிரியமாணः து உயிரை இழப்பவனாக இருந்த பொழுது தாம் அந்த கிருத்ரிமாம் தனும் பொய்யான உடலை ஜஹோ விட்டான். ரக்ஷக அரக்கன் தத்வச்சனம் ராவணன் சொல்லை ஸ்மிருத்வா நினைத்து கேன எந்த உபாயத்தால் சீதா சீத்தை லக்ஷ்மணம் லக்ஷ்மணனை இஹ இவ்விடத்திற்கு பிரஸ்தாபயேத் அனுப்புவாள். தோ அதன் மேல் ஷோண்யே ஒருவரும் இல்லாத சமயத்தில் ராவணக ராவணன் தாம் அவளை ஹரேத் அபகரிப்பான் என்று தத்யௌ ஆலோசித்தான். மாரீச்சன் உயிரை இழப்பவனாக இருந்த பொழுது அந்த பொய்யான உடலை விட்டான். அரக்கன் ராவணன் சொல்லை நினைத்து எந்த உபாயத்தால் சீத்தை லக்ஷ்மணனை இவ்விடத்திற்கு அனுப்புவாள். அதன் மேல் ஒருவரும் இல்லாத சமயத்தில் ராவணன் அவளை அபகரிப்பான் என்று ஆலோசித்தான். சப்ராப்த காலமாஜ்ஞாய சகார ச ததஸ்வரம் சத்ருஷம் ராகவஸ்யைவ ஹாஸ்யேத்யே லக்ஷ்மணேதி ச. சஹா அவன் பிராப்த காலம் உத்தேசம் கொண்ட காரியத்திற்கு ஏற்ற சமயம் என்பதை ஆக்ஞாய அறிந்து கொண்டு
ததஹ ச அதனால் அப்பொழுதே ராகவஸ்யே சத்ருஷம் ஏவ ராமனது குரலை நிகர்த்ததாகவே ஆ சீதே ஐயோ சீதை லக்ஷ்மண ச ஐயோ லக்ஷ்மணா இதி என்று ஸ்வரம் கூச்சலை சக்கார இட்டான். அவன் உத்தேசம் கொண்ட காரியத்திற்கு ஏற்ற சமயம் என்பதை அறிந்து கொண்டு அதனால் அப்பொழுதே ராமனது குரலை நிகர்த்ததாகவே ஐயோ சீதை ஐயோ லக்ஷ்மணா என்று கூச்சலை இட்டான். தேன மறுமணி நிர்வித்தஹ ஷரேணானுபமேன ச மிருகரூபம் து தத்யக்த்வா ராக்ஷசம் ரூபமாத்மனः சக்ரே ச சுமஹः காயோ மாரீச்சோ ஜீவிதம் த்யஜன். தேன அந்த அனுப்பமேன ஒப்புயர்வில்லாத ஷரேன பாணத்தால் மர்மணீச்ச மர்மஸ்தானத்திலேயே நிர்வித்தக பிளக்கப்பட்டவனாய் சுமஹாகாயக பெரு உடலுற்ற சகா அந்த மாரீச்சக மாரீச்சன் ஜீவிதம் தியஜன் உயிரை விடுகையில் தந்த மிருகரூபம் மான் உருவத்தை தியக்த்வா விட்டு தோ அதன் பின்னர் ஆத்மனக தனது ராட்சசம் ராட்சச ரூபம் உருவத்தை சக்கரே எடுத்துக்கொண்டான். அந்த ஒப்புயர்வில்லாத பாணத்தால் மர்மஸ்தானத்திலேயே பிளக்கப்பட்டவனாய் பெரு உடலுற்ற அந்த மாரீச்சன் உயிரை விடுகையில் அந்த மான் உருவத்தை விட்டு அதன் பின்னர் தனது ராட்சச உருவத்தை எடுத்துக்கொண்டான். ததோ விசித்ரக்யேயூரஹ சர்வாபரணபூஷிதः ஹேமமாலே மகாதம்ஷ்டோ ராட்சசோ போச்சராஹதः. ததः அப்பொழுது ஷராஹதः பாணத்தால் அடியுண்ட அவன் விசித்திரகேயூரஹ அழகிய தோள்வளை உடையவனும் சர்வாபரண பூஷிதः எல்லா ஆபரணங்களை அணிந்தவனும் ஹேமமாலி பொன்மாலை தரித்தவனும் மகாதம்ஷ்டக பெரும் கோரப்பட்களை உடையவனுமாகிய ராட்சசக அரக்கனாக அபோத்து தோன்றினான். அப்பொழுது பாணத்தால் அடியுண்ட அவன் அழகிய தோள்வளை உடையவனும் எல்லா ஆபரணங்களை அணிந்தவனும் பொன்மாலை தரித்தவனும் பெரும் கோரப்பட்களை உடையவனுமாகிய அரக்கனாக தோன்றினான். தம் திருஷ்ட்வா பதிதம் பூமோ ராட்சசம் கோர தர்ஷனம் ராமோ ருத்திரசிக்தாங்கம் வேஷ்டமானம் மயீதலே ஜகாம மனசா சீதாம் லக்ஷ்மணஸ்யேவ ச ஸ்மரன். ராமः ஸ்ரீராமர் கோரதர்ஷனம் பார்க்க பயங்கரமான ராட்சசம் ராட்சசனும் ருதிரசிக்தாங்கம் இரத்தமொழிகிய உடலை உடையவனும் மஹீதலே தரையில் வேஷ்டமானம் புரண்டு கொண்டிருந்தவனுமான தம் அவனை பூமோ மண்ணில் பதிதம் மாய்ந்து கிடப்பவனாய் திருஷ்டுவா கண்டு லக்ஷ்மணஸ்யே லக்ஷ்மணனது வச்சா சொல்லை ஸ்மரன் நினைத்து கொண்டு சீதாம் சீதா பிராட்டியை பற்றி மனசா ஜகாம கவலையுற்றார். ஸ்ரீராமர் பார்க்க பயங்கரமான ராட்சசனும் இரத்தம் ஒழுகிய உடலை உடையவனும் தரையில் புரண்டு கொண்டிருந்தவனுமான அவனை மண்ணில் மாய்ந்து கிடப்பவனாய்க் கண்டு லக்ஷ்மணனது சொல்லை நினைத்து கொண்டு சீதா பிராட்டியை பற்றி கவலையுற்றார். மாரீச்சஸ்யைவ மாயைஷா பூர்வோக்தா லக்ஷ்மணேன தத்ததா ஹ்யபவச்சாத்யே
மாரீச்சோயம் மயா ஹதः லக்ஷ்மணேன லக்ஷ்மணனால் பூர்வோக்தாத்து முன் சொல்லப்பட்டபடியே ஏஷா இது மாரீச்சஸ்யே மாரீச்சனது மாயா ஏவ மாயையே அத்யே இப்பொழுது தத்தாச்ச அது அப்படியே அபவத் முடிந்தது மயா என்னால் ஹதக கொல்லப்பட்ட அயம் இவன் மாரீச்சஹி மாரீச்சனே லக்ஷ்மணனால் முன் சொல்லப்பட்டபடியே இது மாரீச்சனது மாயையே இப்பொழுது அது அப்படியே முடிந்தது என்னால் கொல்லப்பட்ட இவன் மாரீச்சனே हासीते लक्ष्मणेत्येवम् आकृष्य च महास्वनं ममार राक्षससोऽयं श्रुत्वा सीता कथं भवेत् सः अन्धराक्षसः रक्कनाहुम् अयम् इवन् हासीते अय्यो सीते लक्ष्मणा अय्यो लक्ष्मणा इति என்று மகாஸ்வனம் பெருங்குரல் ஆக்ருஷ்ய ச கதறிவிட்டு மமார மாண்டான் சீதா சீத்தை ஏவம் ஸ்ருத்வா இதை கேட்டு கதம் பவேத் என்ன ஆனாளோ அந்த அரக்கனாகும் இவன் ஐயோ சீத்தை ஐயோ லக்ஷ்மணா என்று பெருங்குரல் கதறிவிட்டு மாண்டான் சீத்தை இதை கேட்டு என்ன ஆனாளோ லக்ஷ்மணश्च महाबाहुः कामवस्थां गमिष्यते इति सञ्चिन्त्य धर्मात्मा रामो हृष्टतनूरुः महाबाहुआगुं लक्ष्मणः च लक्ष्मणनुं காமவஸ்தாம் என்ன அவஸ்தையை கமிஷ்யத்தை படுவானோ தர்மாத்மா தர்மாத்மாவாகும் ராமः ஸ்ரீராமரிதி மேற்கண்டவர் சஞ்சிந்திய நினைத்து ஹிருஷ்ட தனூருஹா மயிர்கூச்செறிந்தார் மகாபாகுவாகும் லக்ஷ்மணனும் என்ன அவஸ்தையை படுவானோ தர்மாத்மாவாகும் ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு நினைத்து மயிர்கூச்செறிந்தார் தத்ர ராமம் பயம் தீவிரம் ஆவிவேஷ விஷாதஜம் ராட்சசம் மிருகரூபம் தம் ஹத்வா ஸ்ருத்வா ச தத்ஸ்வரம் தம் அந்த மிருகரூபம் மான் வேடம் போண்டிருந்த ராட்சசம் அரக்கனை ஹத்வா கொன்று தத்ஸ்வரம் அவனது கூச்சலை ஸ்ருத்வாச்ச கேட்டதால் விஷாதஜம் கவலையால் உண்டாகும் தீவிரம் கொடிய பயம் பயம் தத்ர அப்பொழுது ராமம் ஸ்ரீராமரே ஆவிவேஷ பற்றிற்று அந்த மான் வேடம் பூண்டிருந்த அரக்கனை கொன்று அவனது கூச்சலை கேட்டதால் கவலையால் உண்டாகும் கொடிய பயம் அப்பொழுது ஸ்ரீராமரை பற்றிற்று நிஹத்யே புருஷத்தம் சான்யம் மாம்சமாதாய ராகவः त्वरामाणो जनस्थानं ससाराभे मुखस्तदा ராகவः ஸ்ரீராம त्वरमाणः பரபரப்பு உற்றவராகி மாம்சம் நிகத்திய மாமிசத்தை பிரித்து புருஷத்தம் ச தோலை மட்டும் மன்யம் வேறாக ஆதாய எடுத்துக்கொண்டு ததா அப்பொழுது ஜனஸ்தானத்தை அபிமுகா நோக்கி சசார போனார் ஸ்ரீராமர் பரபரப்புற்றவராகி மாமிசத்தை பிரித்து தோலை மட்டும் வேறாக எடுத்துக்கொண்டு அப்பொழுது ஜனஸ்தானத்தை நோக்கி போனார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे
चतुश्चत्वारिंशः सर्गः।